श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 18வது ஸ்லோகம். யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருகः சர்வகாமேभ्यो யுக்தயுத்யுச்யதே ததா. யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருகः சர்வகாமேभ्यो யுக்தயுத்யுச்யதே ததா. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், யதா எப்பொழுது, விநியதம் நியதம் என்று சொன்னால் சாதாரணமாக இருக்கிறது. அப்புறம் நன்கு விநியதம் சொன்னால் நன்றாக அடங்கிய சித்தம் மனமானது ஆத்மனியேவ ஆத்மாவிலேயே அவதிஷ்டதே ஊன்றி நிற்கின்றதோ அப்பொழுது சர்வகாமேபியா எல்லா ஆசைகளிடமிருந்தும் நிஸ்பிருகா பற்று நீங்கிய பொழுது அந்த தனி மனிதன் யார் யோகத்தை கை கொள்ளணும், யோகத்தை மேற்கொள்ளணும், அதில் ஒரு சித்தியை அடையணும்னு காத்துருக்கானே அந்த பற்று நீங்கிய அவன் யுக்தஹா இதி யுக்தன் என்று உஷ்யத்தே சொல்லப்படுகிறான் அப்படின்னு. எப்பொழுது நன்கு அடங்கிய மனம் சித்தமானது ஆத்மனியேவ ஆத்மாவிலேயே அவதிஷ்டதே ஊன்றி நிற்கின்றதோ அப்பொழுது சர்வகாமேபியா எல்லா ஆசைகளினின்றும் விடுபட்டு நிஸ்பிருகா பற்று நீங்கிய அந்த மனிதன் பற்று நீங்கிய அந்த யோகத்தை அபியசிக்க வேண்டும், யோகத்தில் யோகம் மூலமாகவே பரம்பொருளை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற அவன் யுக்தஹா இதி அதற்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்கிறான், தகுதியானவனாக சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு எண்டு ப்ராடக்ட்டு. இப்போ இந்த ஜென்மாவில் ஒரு ஆரம்பித்தோன்னு வைங்களேன், இந்த சித்தி உடனே இந்த இப்போ போன ஸ்லோகத்தில் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோமே அதுபோல தான் 10 நாள் பண்ணிட்டா 11வது நாளே நம்மளுக்கு யோகம் சித்திக்கும்னு கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லை. மனசு அங்கங்கே அலபாஞ்சுட்டு இடத்த விட்டுட்டு கண்டடாயன்னு கிளம்பி போயிட்டே இருக்கும். ஒரு நாளும் அது வழிக்கு வரவே வராது. இது வழிக்கு வரணும்னு சொன்னாலும் ஆச்சாரியர் அனுகிரகம், பெருமாளோட கிருப்பை எல்லாம் தான் இருக்கணும். ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த 19வது ஸ்லோகத்தில் இல்லை 18வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய மனம் அதற்கு கட்டுப்பாடணும். அப்படின்னா அதற்கு சில சமயத்தில் இந்த ஜென்மாவில் ஆரம்பித்தோன்னு வைங்களேன், ஒரு 25வது வயசில் இதுபோல் யோகத்தை அபியசிக்கணும், இதன் மூலமாகவே பரம்பொருளை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம் என்ன சொன்னால், இந்த ஜென்மாவிலேயே இது கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப பெரிய டவுட்டு தான். ஆனால் இது இன்னும் 2-3 ஸ்லோகம் ஆன பிறகு ஒரு அர்ஜுனனுக்கே டவுட் வருது. என்ன கிருஷ்ணா இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்க, அதுக்கு எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு நீ இன்னும் சொல்லிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க போகிறா போல். அப்படி கேட்கும்பொழுது பெருமாள் சொல்லுவார் அது என்ன போகிறதுன்னு. அதனால் எந்த நேரத்தில் எப்பொழுது நன்கு அடங்கிய மனம் கிடைச்ச பிறகு தான், மனம் எண்ண ஓட்டங்களை நிறுத்தி கொண்டு இது என்ன செய்யணும்னு தெரிஞ்சின்ற பிறகு தான் அங்கே தியானம் சித்திக்கும். தியானம் யோகம்னு வரும்பொழுது அங்கே பேச்சே இல்லை. பிரார்த்தனைன்னு சொன்னால், இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறோம், பார்சாதி கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெருமாளை போய் கேட்க போச்சேவே துவஜஸ்தம்பத்தில் விழுந்து சேவிக்கச்சேவே எனக்கு நல்ல புதிய கொடு, என்ன அதை கொடு இதை கொடுன்னு கேட்க போகிறோம். ஆனால் கேட்டால் தான் பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்கணும். அப்புறம் நம்மளுக்கு பெருமாளை தவிர வேறு யாருண்ட கேட்டு என்ன வாங்கிக்க முடியும்? யார் கொடுத்தா அது நிரவதிகமாக இருக்கும்? இருக்காது. அதனால் நம்மளுக்கு எதான ஓணுமென்னா அவர் தான் அவரே 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார், பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா, நான் தான் உனக்கு அப்பண்டா, இந்த உலகத்திலே எல்லாமே நான் தான் சொல்ல போகிறேன், அப்போ உனக்கு எது வேணுமானாலும் என்ன கேளு, உனக்கு தகுதி இருந்தால் நானே கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் தான். அந்த பக்தியை எப்படி அடையிறதுன்னு கேட்குற அந்த அத்தியாயத்தில். அதனால் என்ன வேணுமானாலும் நம்ம சுவாமிகிட்ட தான் கேட்கணும். கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட விருப்பம் ஒன்று. அதுக்கு பெரிய கமாவில் செமிகோலன் போட்டுவிட்டா நம்மளுக்கு கிடைக்கணும் கிடைக்க வேண்டாமா இருக்கிறது நம்மளோட கர்மாவை அடிப்படையில் வச்சு தான். நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லாத நிறைய சாமானை நம்ம கேட்கலாமா இருக்கலாம். அது எப்படி சேங்ஷன் பண்ணுவார் பெருமாள்? அன்லஸ் அதர்வைஸ் அதை நம்ம அனுபவிக்கணுமா இருந்தால் தானே அது நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம அனுபவிக்கணுமா, அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாததுனால ஏதோ ஒரு பார்த்த சாமான பார்த்த இடத்துல கேட்குறது.
ஆனால் அதனால் என்ன பண்ண முடியாது நம்மளால். அது நம்ம கேட்டிருக்கோம், நம்ம அப்பா வேணால் ஷாப்பிங் மாலில் போய் கேட்டவுடனே இது ஓணுமா வேண்டாமான்னு அப்புறம் அடுத்த வாரம் வாங்கித்தரேன், சம்பளம் வந்தோடனே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூ வில் எவேட் அண்ட் பிரிங் த சைல்டு ஹோம். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார், பொறுமையாக காத்துருப்பார். நம்மளுக்கு அதுபோல் கிடைக்கணும் என்று ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பு வரைக்கும் என்ன பண்ணுவார், அது வரைக்கும் காத்துருந்து அப்புறமா தான் கொடுப்பார். ஆனால் அதனால்தான் தெய்வம் என்ன சொல்லும், காத்திருந்து கொடுக்கும், எல்லாவற்றையும் காத்திருந்து கொடுக்கும். அது நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்து அதற்கு நமக்கு தகுதி இருந்தால் தான் என்ன பண்ணுவார், அது நம்மளுக்கு பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால் கேட்பதுன்னு சொன்னால் நம்ம பெருமாள்கிட்ட கேட்டு தான் ஆகணும். அதனால தான் பிரார்த்தனையெல்லாம் இருக்குது. ஆனால் கேட்கறது எல்லாத்தையும் எல்லா பிரார்த்தனைக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்கின்ற கட்டாயமே இல்லை. ஆனால் யோகம், மனம் அமைதிப்பட வேண்டும். அதனால் தியானம் பண்ணணும் அப்படின்னா அங்கே பேச்சே இல்லை, ஒன்றுமே இல்லை. அமைதியை எண்ண ஓட்டங்களையும் அடக்கிவிட்டு அமைதியாக சித்தத்தை அடக்கி சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருக்கிறதுன்றது என்ன, மனம் எண்ண ஓட்டங்களை அடக்கிவிட்டு அமைதியாக இருந்தால் இந்த ஜீவனுக்கு, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு அதனுடைய வசதிகளுக்கு வாய்ப்புகளுக்கு என்ன தேவையோ அது பெருமாளே பார்த்து நம்மளோட முன்னாடி நிறுத்தி விடுவார். அதனால் தான் பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார், சர்வகாமேபியா, எல்லா ஆசைகளின்றும் விடுபட்டவனாகிய அவன், பற்று நீங்கிய அந்த மனிதன் என்ன, யுக்தஹா இதி, யுக்தன், அதாவது அதற்கு அனுபவிக்க வேண்டிய அடைவதற்கு ஏற்ற சமயம் என்று இதுவே அப்படின்னு சொல்லப்படுகிறான். ஆனால் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது இன்னும் விவரமாக வரப்போகிற ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.